வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸை நம்ம டீச் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நோட் புக்கை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்றது இல்லைங்க. ரைட்டிங் ஸ்கில் எப்பவுமே பேப்பர்ல ஸ்டார்ட் ஆகாது. ஒரு சைல்டு ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்கில்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது ஏஜை பார்த்து ஸ்டார்ட் பண்ற விஷயம் இல்ல, குழந்தையோட ரெடினஸ் ஸ்கில்லை பார்த்து ஸ்டார்ட் பண்ற விஷயம். சோ இன்னைக்கு பதிவுல சிறப்பு குழந்தைங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அதுல செய்யக்கூடாத விஷயங்கள் பத்தி கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்ப்போம். சோ ரைட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரூலுங்க, அவங்கள எப்பயுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஃபியரை கொண்டு வரக்கூடாது, பென்சிலை டைரக்டா கொடுக்க கூடாது. ஃபன் ஆக்டிவிட்டி மூலமா தான் ஸ்டார்ட் பண்ணணும். எழுதுன்னு கமெண்ட் இல்ல, ட்ரை பண்ணலாமாங்கிற அப்ரோச் தான். சைல்டுக்கு ரைட்டிங் ப்ரெஷர் இல்லைங்க, ரைட்டிங் பிளே மூலமா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எப்பயுமே ரைட்டிங் ஸ்கில் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேட்டரி ஸ்கில்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்க. ஸோ ஒரு குழந்தை எழுதுறதுக்கு ப்ரிப்பரேட்டரி ஸ்கில்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, லேர்னிங் இல்லாம ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரைட்டிங் ரொம்ப டார்ச்சரா மாறிடும். ஸோ ரைட்டிங்க்கு பென்சில்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்த மாதிரி ஹேண்ட் பிளஸ் பாடி பிளஸ் பிரெயின் ரெடி ஆனப்பறம் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ ஒரு ரெடினஸ் ஸ்கில்லையும் நம்ம கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னா ஹேண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதாவது கை பலம் இருக்கணும். ரைட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் பென்சிலை பிடிக்கிறதுக்கு ஃபிங்கர்ல பவர் இருக்கணும். ஹேண்ட் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஸோ பென்சிலை டிராப் ஆயிடும் கீழே, 1 or 2 லைன்ஸ்லேயே டயர்ட் ஆயிடுவாங்க, ரைட்டிங்கை அவாய்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்தா நம்மளோட ஹேண்ட் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும்னா, கிளே பிரஸ் செய்ய வைக்கலாம், அதுல பாம்பு மாதிரி பண்ணுங்க, பந்து மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். ஸ்பாஞ்ச் கொடுத்து ஸ்குவீஸ் பண்ண வைக்கலாம், அதாவது தரையில தண்ணி கொட்டிட்டு அதை ஸ்குவீஸ் பண்ணி பவுல்ல ஊத்த வைக்கலாம். பேப்பர்ஸ் கொடுத்து அதை ஸ்கிரம்பிள் பண்ண வைக்கலாம். ஸ்ட்ரெஸ் பால் கொடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ண வைக்கலாம். ஸோ ஃபிங்கர் மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா பென்சிலோட ப்ரெஷர் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபிங்கர் கண்ட்ரோல் இருக்கணும், அதாவது விரல் கட்டுப்பாடோட இருக்கணும். ஹேண்ட் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் ஃபிங்கர் கண்ட்ரோல் இல்லைன்னா ரைட்டிங் ஷேக்கா இருக்கும். ஸோ ஃபிங்கர் கண்ட்ரோல் வீக்காக இருந்தா லைனுக்குள்ள எழுத முடியாது, லெட்டரோட சைஸ் ஈக்குவலா இருக்காது. இதுக்கு நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, பீட்ஸை கோக்க வைக்கலாம், காயினை பிக் பண்ணி டிரா பண்ண வைக்கலாம், பெக் போர்டு ஆக்டிவிட்டிஸ், பட்டன் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண வைக்கிறது. ஸோ ஸ்மாலர் ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் டெவலப் ஆச்சுன்னா லெட்டரோட ஷேப் கண்ட்ரோல் வருங்க. தேர்ட் ஆக்டிவிட்டி ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், அதாவது கை சொல்லுவோம் இல்லையா, அதோட ஒத்துழைப்போட செய்யற விஷயங்கள். ஒரு சைல்டு பாக்குறத கையில ஃபாலோ பண்ணணும். ஸோ வீக்கா இருந்துச்சுன்னா ட்ரேசிங் மிஸ் ஆகும், ஷேப் டிசார்ட் ஆயிடுங்க. இதுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம்னா, பால் கேட்ச் அண்ட் த்ரோ பண்ண வைக்கலாம், ஷேப் சார்ட்டர் பண்ண வைக்கலாம், ரிங் டாஸ் பண்ண வைக்கலாம், லேசிங் கார்ட்ஸ் வச்சு ஆக்டிவிட்டிஸ் பண்ண வைக்கலாம். ஸோ ஐ பிளஸ் ஹேண்ட் சிங்க்ரனைஸ் ஆச்சுன்னா ட்ரேஸ் அண்ட் காப்பிங் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஃபோர்த் சிட்டிங் டாலரன்ஸ் அண்ட் போஸ்டர் கண்ட்ரோல். ஸோ உட்கார சகிப்புத்தன்மையை நம்ம இம்ப்ரூவ் பண்றது. ஒரு சைல்டு ஒரு இடத்துல உட்கார முடியலன்னா அவங்களால ரைட்டிங் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ சேரோட ஹைட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், ஃபீட் ஃப்ளோர்ல டச் ஆகுதான்னு பார்க்கணும், டேபிள் ரொம்ப ஹையா இருக்கா இல்ல லோவா இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கணும். சிட்டிங் டாலரன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் உட்கார வைக்கணும், ஸ்லோவா 5 to 10 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோர்லயே பிளே கொடுக்கலாம், டேபிள் ஒர்க் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா, பாடி ஸ்டேபிள் ஆனா ஹேண்ட் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா பெட்டர் ஆகுங்க. 5th ஸ்டெப் சென்சரி டாலரன்ஸ். பல சிறப்பு குழந்தைகளுக்கு ரைட்டிங் ப்ராப்ளமே சென்சரியில தான் ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, பென்சிலை டச் பண்றது பிடிக்காது, பேப்பரோட டெக்ஸ்சரை அவாய்ட் பண்ணுவாங்க, டேபிள்ல உட்கார்றது பிடிக்காது. ஸோ இதுக்கான ஆக்டிவிட்டிஸ் ஸ்டாண்டர்டைஸ் பிளே, ஃபிங்கர் பெயிண்டிங் கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கலாம், பென்சிலுக்கு முன்னாடி ஃபிங்கர் ரைட்டிங்ல கொடுக்கலாம். ஸோ கம்ஃபர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்கில்ஸ்லாம் நம்ம குழந்தைங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இமிடியேட்டா ரைட்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் ரைட்டிங்கை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம் விளக்கமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா லைன் அண்ட் ஷேப்ஸ் தான். எடுத்த உடனே நம்ம லெட்டர்லாம் போயிடக்கூடாதுங்க, லைன் அண்ட் ஷேப் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸ்ட்ரெயிட் லைன், கர்வ் லைன், சர்க்கிள், ஜிக்ஸாக் இதெல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். சாண்ட்விச் பண்ணலாம், ரைஸ் ட்ரேல பண்ணலாம், இல்ல ஃப்ளோர்ல சாக் வச்சு பண்ணலாம்.
ஸோ ஹேண்ட் கண்ட்ரோல் பில்ட் ஆச்சுன்னா லெட்டரோட ஃபியர் குறையுங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து சிங்கிள் லெட்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 1 லெட்டர் அட் அ டைம். சைஸ் வந்து ரொம்ப பெருசா எழுத வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேஸ் பண்ண வைக்கணும், நெக்ஸ்ட் காப்பி, அப்புறமா தான் அவங்கள ஃப்ரீயா ட்ரை பண்ண வைக்கணும். ஸ்பீடு வந்து எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்க, நீட்னஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ட்ரை பண்றாங்களா குழந்தை அப்படிங்கிறது தான் முக்கியம். தேர்ட் ஸ்டெப் வந்து நேம் அண்ட் ஃபெமிலியர் வேர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறது. குழந்தையோட நேம் எழுத வைக்கலாம். அவங்க வந்து இப்ப லெட்டர் லெவல்ல அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நேம்க்கு போயிடலாம். சைல்டோட நேம், அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா நேம், அப்பா நேம், அப்புறம் ஃபெமிலியர் ஆப்ஜெக்டோட நேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஃபங்க்ஷனல் ரைட்டிங்க. இப்பதான் நம்ம ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ண கொடுக்கறது, சிக்னேச்சரை போட வைக்கிறது. ஸோ ரைட்டிங் வந்து லைஃப்ல யூஸ் பண்றோம், அதாவது டே டு டே லைஃப்க்கு தேவையான விஷயங்கள் மூலயமா இன்ட்ரடியூஸ் பண்றது. சைட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்ல. ஸோ சைல்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ஃபிடென்ட் வரும், தன்னால எழுத முடியுதுங்கிறது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது. ஒரே ஒரு சென்டென்ஸ் வந்து போதுங்க. இது அம்மா, அவன் சாப்பிடுகிறான், இந்த மாதிரியான சிம்பிள் சென்டென்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் கார்டை கொடுத்து அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே சென்டென்ஸா எழுத வைக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா காப்பி ரைட்ஸ் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் தான் அவங்களை வந்து டிக்டேட் பண்ணி எழுத வைக்கணுங்க. சிக்ஸ்த் ஸ்டெப் இண்டிபெண்டன்ட் அண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ். ஸோ இதுல வந்து நீட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க. நம்ம சொல்ற விஷயத்த குழந்தைங்க எழுதுறாங்க, எதையுமே அவாய்ட் பண்ணாம மிஸ் பண்ணாம எழுதுறாங்க அப்படிங்கறதுனாலே அது ஒரு மாஸ்டர் ஸ்டெப் தாங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா பரவாயில்ல, ஸ்லோவா எழுதினாலும் பரவாயில்ல, ட்ரை பண்றாங்களா அப்படின்னாலே அவங்க மாஸ்டர் தாங்க அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. ப்ரிப்பரேட்டரி ஸ்கில்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம ரைட்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இவ்வளவும் பண்ணியும் என் குழந்தை எழுத மாட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோம்னா அப்ப ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரைட்டிங்ல இல்ல, சைல்டோட பாடி மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு பென்சில் பேப்பர் வந்து அன்கம்ஃபர்டபுளா அவங்க ஃபீல் பண்ணலாம், இல்ல கையில வலி ஏதாவது இருக்கலாம், இல்ல ரொம்ப ஈஸியாவே டயர்ட் ஆயிடலாம், இல்லைன்னா கண்டினியூஸா நம்ம அவங்கள திட்டுறது, கரெக்ஷன் பண்றது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய கம்பேர் பண்றதுனாலையும் கூட அவங்களுக்கு ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வராம இருக்கலாம். ரெட் பென் வச்சு கரெக்ஷன் பண்றதுனால அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து பிரேக் ஆகலாம். டெய்லி ப்ரெஷர் கொடுத்துட்டே எழுதுன்னு சொல்றதுனால அவங்க டென்ஷன் ஆகி கூட ரைட்டிங் பிடிக்காம போகலாம். ஸோ கரெக்டான பென்சில் யூஸ் பண்ணுங்க, கரெக்டான டேபிள், கரெக்டான போஸ்டர்ஸ், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ சும்மா அவங்களை திட்டுறது, உனக்கு தெரியல, மறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ற இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட நம்ம குழந்தைய வந்து எழுதுறதுல இருந்து அவங்களுக்கு போர் அடிக்க வச்சு டயர்டாக வச்சிரும். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகலாம். ஸோ பசி இருக்கலாம், டயர்டா இருக்கிற டைம்ல, பசிக்கிற டைம்ல எல்லாம் குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி எழுத வைக்க கூடாது. சைல்டு வந்து ரெடி ஆயிட்டாங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்கில்ஸ், அதுல ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் நம்ம ரைட்டிங் ஸ்கில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு குழந்தைக்கு ரைட்டிங் ஸ்கில் வரலன்னா அவங்க எழுத மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க, அவங்களால எழுத முடியலன்னு அர்த்தம். ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சைல்டோட கான்பிடன்ஸ் தாங்க முக்கியம். ட்ரை பண்றாங்களா அப்படிங்கறது தான் இம்பார்ட்டன்ட். அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்களா, இண்டிபெண்டா இருக்காங்களா, எமோஷனலா சேஃபா ஃபீல் பண்றாங்களா அப்படிங்கறது தான் பார்க்கணும். நீட் ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்ல ஸ்பீடையோ நம்ம பார்க்க கூடாதுங்க. ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சுன்னா இதுல என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாங்க. டூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சைல்டு ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரிப்பரேட்டரி ஸ்கில்ஸை பில்ட் பண்ணணுங்க. லைன் அண்ட் ஷேப்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 ஸ்டெப் தான் அட் அ டைம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நேம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபங்க்ஷனல் ரைட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ரைட் டூல் ட்ரை பண்ணணுங்க. ஸோ 5 to 10 minutes டெய்லி ப்ராக்டிஸ் கண்டிப்பா பண்ணணும். எப்பவுமே ஒரு சின்ன விஷயத்த அவங்க பண்ணா கூட அப்ரிஷியேட் பண்ணணும். சைல்டு டயர்டா ஃபீல் பண்ணாங்கன்னா இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணணுங்க. எப்பயுமே சைல்டோட கான்ஃபிடென்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா சைல்டு எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்க, கம்பேர் பண்ணக்கூடாது, ப்ரிப்பரேட்டரி ஸ்கில்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது, லாங் ஹோம்ஒர்க்கா கொடுக்க கூடாது, நீட்னஸ், ஓவர் ப்ரெஷர் இதெல்லாம் கொடுக்கவே கூடாதுங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது. பெயின் அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்கன்னா அதை நம்ம இக்னோர் பண்ணாம என்னன்னு கேட்டு அதை அட்டன் பண்ணுங்க. சேம் பென்சிலை வச்சு திரும்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸ்பீடை வந்து புஷ் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல இவனுக்கு வராதுன்னு நெகட்டிவா நம்ம பேசக்கூடாதுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல ரைட்டிங் ஸ்கில்ஸோட இம்பார்ட்டன்ஸும் அதுக்கு முக்கியமான ப்ரிப்பரேட்டரி ஸ்கில்ஸையும் ரைட்டிங் ஸ்கில்ஸை எப்படி ஸ்டெப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிறத பத்தியும் டீடைல்டா பார்த்தோம்னு நினைக்கிறேன்.
நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணி வராதுங்க. கரெக்டான டைம்ல கரெக்டான ஸ்டெப்ஸ்ல பொறுமையோட சப்போர்ட் கொடுத்து அன்பான வார்த்தைகள் மூலயமா நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம குழந்தைங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்கங்க. ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பொறுமை வேணும். நமக்கு பொறுமை இருந்தா நிச்சயமா நம்ம குழந்தைங்களும் சீக்கிரமாவே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.